ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இது எங்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸோ எல்லோரும் எங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து என்னென்னா பசங்க ஸ்கூல் தாங்க. ஸோ அங்கே பேரண்ட்ஸுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வந்து இது சூப்பராக வந்துட்டு பண்ணாங்க. ஸோ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இன்ன வரைக்கும் இது மாதிரி நான் கேள்விப்பட்டது கிடையாது. பேரண்ட்ஸுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரௌண்டிங் ஏரியாவில் கேள்விப்பட்டதும் கிடையாது. வேறு எங்கேயும் நான் கேள்விப்படவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைமு. 9 to 1 o'clock வந்து பேரண்ட்ஸுக்கு, ஆஃப்டர் 2 o'clockலேருந்து 6 o'clock பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு. ஸோ இப்போ தாங்க நான் பார்க்குறேன், இந்த ஸ்கூலில் இவ்வளோ டீச்சர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 150 டீச்சர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பீப்புள் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நான் பார்க்கும்போது இவ்வளோ பேர்லாம் நான் பார்க்கவே கிடையாது. நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் போதும் சரி, அப்போவா அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓவராலாக எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு அமையல. ஸோ ஃபஸ்ட் டைம் இது மாதிரி நான் வந்துட்டு பார்க்குறது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. வந்து எவ்வளோ ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா கோச்சிங் வைஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க. ஸோ அங்கே எங்கள் சரௌண்டிங் ஏரியாவில் வந்துட்டு ஸோ ரொம்ப குவைட்டாக இருக்கும். நம்ம எப்போ போனாலுமே அந்த ஸ்கூல் வந்து சைலன்ஸாகவே வந்துட்டு இருக்கும். ஒரு சில ஸ்கூல் நான் படித்தப்பெல்லாம் என்னென்னா ஒரே சத்தமாகவே சவுண்டாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஆனால் அங்கே சைலண்ட்டாகவே தான் இருக்கும். அங்கே ஸ்கூல் ஒன்று நடக்குதா அப்படிங்கிறதே ஒன்று தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப டிசிப்ளின் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷன். டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தானே வந்துட்டு நம்மளுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கட்ட லெவல் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ அது இங்கே சூப்பராக வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அதுவே எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருந்தது. ஸோ இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி என் பசங்களை வந்துட்டு நானுமே ஜாயின் பண்ணி வச்சேன். ஸோ இது வந்துட்டு ஓவராலாக எல்லா டீச்சர்ஸும் வந்து பிரின்ஸிபலு, கரஸ்பாண்டண்ட்டு, ஸோ ஃபாதரு எல்லாத்தையுமே கூட்டு வந்து நின்று அவங்கள செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இவங்க இல்லைனாக்கா பசங்களுக்கு வந்துட்டு கல்வி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ இவங்க டீச்சர்ஸ் இல்லைனாக்கா பசங்களுக்கு வந்துட்டு கல்வி இல்லை, ஒரு நல்ல மாணவனை நம்ம வந்து உருவாக்க முடியாது. ஸோ அவங்களால் மட்டும்தான் வந்துட்டு முடியும். ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை செலுத்துகிற மாதிரி இருந்தது வந்துட்டு. ஸோ ரெஸ்பான்ஸு ஸோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்துட்டு ஸோ அவங்க தான் A to Z எல்லாத்துக்குமே. ஸோ அவங்களுக்கும் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்துட்டு ஸோ நல்லாவே வந்துட்டு இருந்தது. அதில் யாருமே எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்துட்டு எழுந்துச்சி போகவே இல்லை. ஸோ எல்லாருமே அந்த கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்துட்டு வந்து லாஸ்ட்டு வரையுமே இருந்து பார்த்துட்டு தான் போனாங்க. ஸோ அதுவே பெரிய ஒரு விஷயமா இருந்தது வந்து. ஸோ ஒரு சில பேர்லாம் வந்துட்டு எழுஞ்சி போவாங்க. ஸோ அது மாதிரி இங்கே இல்லை வந்துட்டு ஒன்ஸ் ஸ்டார்ட் அப்லேருந்து எண்டிங் வரையும் ஸ்டேஜில் அதை கவர் பண்ணிக்கிட்டு நல்லா அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே எனக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுங்களுக்கு என்ன வச்சாங்க அப்படின்னாக்கா லவ் ப்ரப்போஸ் மாதிரி வந்துட்டு வச்சாங்க. வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜ் ஏறத்தை வச்சு யார் யார் ஜோடியாக வந்தாங்களோ ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஸ்டேஜுக்கு ஏற்றி அவங்களுக்கு அந்த டைமில் வந்து அவங்க ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங் வந்துட்டு பேக்ரவுண்டு மியூசிக் சாங் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோஸ் கொடுக்கறது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சுற்றி வந்து எதனா சம்திங் ஒன்று கிஸ் பண்ணுறது, சம்திங் ஏதாவது ஒன்று ப்ளைன் கிஸ் மாதிரி. ஸோ அது மாதிரி இருந்தது. ஸோ இதில் எனக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுமாதிரிலாம் ஸ்கூலில் பண்ணுவாங்களா? அதுவும் பேரண்ட்ஸுங்களுக்கு இது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு டைமிங் கொடுத்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருந்தது.
ஸோ இவர் வந்துட்டு மிஸ்டர் ஜெகன். ஸோ இவர் காலேஜுக்கு, ஸோ ஸ்கூல் எல்லாத்துக்குமே வந்து இவர் தான் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்துட்டு கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ஜெகன் சொல்லிட்டு இவர் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்கிறார் போல், இன்ஸ்டாவும் வச்சுருக்கிறாரு. ஸோ இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இதுக்கு வரையும் நான் பார்த்ததில்ல. அப்புறம் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்துட்டு உதவி பண்ணி அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரிய வந்தது. ஸோ ரொம்ப உயர்ந்த மனிதர். அவருடைய பணி ரொம்பவே சிறக்கட்டும். ஸோ இவங்க தான் இது ஃபாதரு, கரஸ்பாண்டண்ட்டு, அங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாமே ஹோல் மெம்பர்ஸுமே வந்துட்டு அசெம்பிள் ஆனது அந்த ஸ்டேஜில் தான் வந்து. இது ஃபஸ்ட்டு எல்லா டீச்சர்ஸுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி கூப்பிட்டு வச்சு நிற்க சொல்லி அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிற மாதிரி வந்துட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் பேசி ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இருந்தது. இதுவரை நான் படித்த ஸ்கூலில் இதுமாரிலாம் பார்த்ததும் கிடையாது. டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸு, அடுத்து வந்துட்டு பேரண்ட்ஸுங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸு. ஸோ இதுமாரி ஈக்குவலாக எல்லாத்துக்கும் பண்ணி இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தேன். எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே வீடியோ தான், எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு வீடியோ தான் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் போட்டு அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு டைலாக்கு, எங்கள் டீச்சர்ஸை பாருங்கள், இவங்க இல்லைன்னா உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு கல்வி இல்லைங்க. ஸோ அந்த ஒரு டைலாக்லாம் சொல்லி ஒரு நல்லா இருந்தது அது வந்துட்டு. ஸோ அவ்வளோ ஹாப்பி வந்து எங்களுக்கே இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ எங்களுக்குமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட், ஒரு தாட் வந்தது. ஸோ பசங்களுக்கும் அதேமாரி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஸோ பசங்களுக்கு ஒரு டைமிங்ஸ் ஒதுக்குனாங்க, எங்களுக்கு ஒரு டைமிங்கு. பசங்களுக்கு பஸ்ஸெல்லாம் வந்துட்டு சிறப்பு பேருந்து வந்து தனியாக அவங்களுக்கு வந்து டைமிங் சொல்லி குரூப்பில் எல்லாத்துக்குமே போட்டு ஆஃப்டர் அவங்கள வர சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருமே வந்துட்டு நாங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோம். ஓகே, நல்லா இருந்தது. இதில் பசங்களை வந்துட்டு பார்க்க முடியாது. பசங்களை நம்ம வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும் இல்லை. குட்டி குட்டி பசங்களாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பசங்கள் மட்டும் சரி ஓகே வந்து அவ்வளோ நேரம் 6 o'clock வரும் உட்காரணும் இல்லைங்களா. ஸோ அதனால் பெரிய பசங்களை மட்டும் வர சொல்லி மெயினாக வந்துட்டு பண்ணாங்க. அப்புறம் பசங்களுக்கு வந்து 10th 11th 12th ஸோ இவங்க எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அந்த பயம் போகிறது, ஸோ அதை பயப்படக்கூடாது, ஸோ எக்ஸாம் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு தான் இது வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ அதை நினச்சி பயப்படக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்லா கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் வந்துட்டு பேசினாங்க. ஸோ இது மாதிரிலாம் பசங்களுக்கு பேசும்போது பசங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டு வரும் வந்துட்டு, சரி நம்மளாலும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ பேரண்ட்டுக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கும் நல்லா பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துட்டு வரும். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அவரோட ஸ்பீச் வந்துட்டு நல்லா இருந்தது. ஆனால் இவருக்கு வந்துட்டு ஒரு ஹேட்ஸ்ஆப் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ வந்ததுலேருந்து ஃபுல் எனர்ஜியோடவே இருந்தார் வந்து. ஸோ யாருமே வந்து துவண்டு போக விடலை. ஸோ இவங்க வந்துட்டு எனர்ஜியாக இருந்தால் தான் நம்ம கேட்குறவங்களுக்கும் ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். எனர்ஜி வந்துட்டு மைண்ட் செட் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் அவரை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக வந்துட்டு பண்ணியிருந்தார். ஸோ வாய்ஸும் அப்படி தான் வந்துட்டு ஸ்டார்ட்டப்லேருந்து எண்டிங் வந்துட்டு சேம் அதே வாய்ஸு தான். ஸோ அதில் எந்த ஒரு தொய்வுமே அடையலை. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசுகிறது கடவுளோட கிருபையால் தான் வந்துட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு சொன்னார், ஒரு 5 இயர்ஸ் வந்து 5 வயசு வரையும் எனக்கு பேச்சே வராது, பேச்சு திறமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் முருகப்பெருமான் கடவுள்கிட்ட போய் அந்த பேச்சு திறமையை கொண்டு வந்து, ஸோ இப்போ வந்துட்டு மக்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி மேடை ஸ்பீச்சை வந்து கொடுக்குற அளவுக்கு அந்த கடவுள் அந்த வாய்ப்பை வந்துட்டு
உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா கடவுளுக்கு வந்துட்டு மிக்க நன்றி வந்து. ஸோ இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு தான் கடவுள் இவருக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாராலும் பேசவும் முடியாது மேடையில் ஏறி. ஸோ அது ஒரு சில மெம்பர்ஸ்க்கு தான் வந்துட்டு அமையும். ஸோ இவருக்கு அதுமாரி அமைஞ்சிருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி உங்கள் ஸ்கூல்லேயும் சரி, உங்கள் இது உறவினர் ஸ்கூல்லேயும் சரி இதுமாரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியல. இது மாதிரி அப்போ தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போனேன். ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஓகே, நம்ம போயிட்டு பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. சுற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.